இப்ப மணி என்ன ஆகுதுன்னா 6:30 ஆகுது. எக்ஸாக்ட்டா 6:27 ஆகுது. ஸோ இந்த டைம்க்கு வெயில் எப்படி அடிக்குது அப்படின்றத பாருங்க. வெயில் வர 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 ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. வீட்டுக்குள்ளலாம் இருக்க முடியறதே இல்ல. ஸோ அதனால கிஷு, யாசு அவங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நைட் மாடியில தூங்கிருவாங்க. நைட்டே நல்லா தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு கூல் பண்ணிட்டு, நான் அதுக்கப்புறம் படுத்துறது. மார்னிங் எழுந்து தான் கீழ வர்றதே. அதுவுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவ்ளோ ஹீட் உள்ளலாம் இருக்கவே முடியல. நெறைய தண்ணி குடிக்கணும் அண்ட் பாடி எப்பவுமே ஹைட்ரேட்டா வச்சுக்கோங்க. அண்ட் இளநீலாம் முடிஞ்சா குடிங்க, மோர் குடிங்க. இந்த மாரி நெறைய இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா படிக்கிற வெயிலுக்குலாம் சீரியஸ்லி நம்ம எதுவுமே பண்ணல அப்டின்னா, பாடி ரொம்பவே ஹீட் ஆகும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு நெறைய தண்ணி குடிங்க. குழந்தைங்கலாம் இருக்காங்க அப்டின்னா, தண்ணி குடுத்துட்டே இருங்க. ஏன்னா அவங்களா போய் குடிக்கிறதுலாம் ரேர் தான். ஸோ அதனால அப்பக்கப்ப தண்ணி குடுத்துட்டே இருங்க. நல்லா ஹைட்ரேட்டா பார்த்துக்கோங்க. ஸோ மார்னிங் எழுந்ததுமே எப்பவுமே பிரஷ் பண்றதுக்காக மேல தான் வருவேன். சும்மா லைட்டா ஒரு வாக் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் எடுத்து வச்சுட்டு இருந்தானுங்க. அப்பதான் தூங்கி எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தானுங்க. பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு, தலகாணி எல்லாம் எடுத்து வச்சு, பாயெல்லாம் சுருட்டி அழகா 2 பேர் கீழ கொண்டு போனானுங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரஷ் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் மார்னிங்கே ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் நெனச்சுட்டேன். ஒரு 8 மணிக்கெல்லாம் கட்டிங் ஒர்க் அப்புறம் பெண்டிங்ல இருக்க ஒர்க்லாம் முடிக்கலாம் அப்படின்ற மாரி நான் நெனச்சுட்டேன். ஸோ அதனால மார்னிங் எழுந்ததுமே பிரஷ் பண்ணிட்டு, ஃப்ரெஷ் ஆயிட்டு, காஃபி குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் குளிச்சு நான் ரெடி ஆயிட்டேன். மெத்துக்குட்டிய டோட்டலாவே அம்மா பாத்துக்கிட்டாங்க மார்னிங் எழுந்ததுலருந்து. அண்ட் என்னோட டைரிய நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். இப்ப மார்னிங் எழுந்து என்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதி வைப்பேன். அத அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இப்போதைக்கு சும்மா ரஃப் நோட்ல எழுதி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மார்னிங் எழுந்ததுமே என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நான் எழுதிட்டேன். நெறையாவே எழுதியிருக்கேன். ஸோ நைட் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் படுக்கணும் அப்படின்ற மாரி நெனச்சிருக்கேன். பார்ப்போம். அப்போலாம் இல்ல கண்டிப்பா முடிச்சிருவேன். ஸோ இப்ப இந்த விளாக்ல நான் ஆஃப்டர்நூன் வரையும் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா, ஃப்ரெஷ் ஆயிட்டு இன்னைக்கு ப்ராப்பர் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ற மாரி நெனச்சேன். சன்ஸ்கிரீம், அப்புறம் மாய்ஸ்சரைசர், லிப் பால்ம், அப்புறம் பொட்டு, வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றனால கொஞ்சம் பிரசன்டபிளா இருக்கணுன்றதுக்காக காஜல், அப்புறம் லைட் ஷேட்ல ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணேன். ஸோ இப்போ மித்துக்குட்டி பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ பாட்டுக்கு ஏத்த மாரி அந்த ராகத்துக்கு ஏத்த மாரி தலையாடிட்டு அப்பா தலையாடி பாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாரியே பார்த்து மித்துவும் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இப்பலாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத பார்க்குறான், நல்லா அப்சர்வ் பண்றான். அதே மாரி அவனும் பண்றான். அண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறான். லாஸ்ட் டைம் வேக்சின் போடுறதுக்காக ஒரு சென்டர் போயிருந்தோம். அந்த சென்டருக்கு தான் மித்துக்குட்டிக்கு 3rd வேக்சின் போடுறதுக்காக போயிருந்தோம். 3rd வேக்சின்றது ஐ திங்க் 7, 8 அந்த மந்த் நெனைக்கிறேன். எக்ஸாக்ட்டா தெரியல. ஸோ அந்த மந்த் போயி அவனுக்கு போட்டம்போது ஞாபகம் இருந்திருக்கும் போல. அது லாஸ்ட் டைம் போம்போது போனோனே கத்துறான். அந்த மாரி உட்காரவே விடல. அவனுக்கு தெரியுது இந்த மாரி ஏதோ பண்ண போறாங்க அப்படின்றது. ஸோ பயங்கரமா கத்தி அழுதுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிட்டான். ஸோ அதுதான் குழந்தைங்களுக்கு ஒரு தடவ பார்த்தோன்ன, ஒரு விஷயங்கள் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அத நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. குழந்தை தானே என்ன தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமயே இருக்கக்கூடாது. நல்லா பேசணும். பேச 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 தான் அவங்களுக்கு எல்லாமே புரியும். மித்து கூட நான் என்ன பண்ணாலும் பேசிட்டே தான் பண்ணுவேன். நான் என்ன பண்ணாலும் அத சொல்லிட்டே தான் பண்ணுவேன். இப்ப நான் அவனோட திங்ஸ் விளையாண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திங்ஸ்லாம் எடுத்து போடுறேன் அப்படின்னா கூட, நான் அவன்கிட்ட சொல்லிட்டே போடுவேன். 1, 2, 3 சொல்லிட்டு போடுவேன். அப்புறம் சமைக்கும்போது ஏதாவது பண்றேன் அப்படின்னாலும், அவன் கூட பேச்சு குடுத்துட்டே இருப்பேன் நானு. ஸோ பேச்சு குடுக்க 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 அவன் பேசிட்டு இப்பலாம் பாத்துட்டீங்கன்னா, அவன் பேசுறான், என்னமோ பேசுறான். ஆனா அவனுக்கு வாயில வந்தது எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கான். பேசணும்ன்றது அவனுக்கு வருது. போக போக நம்ம கத்துக் குடுக்க குடுக்க தான் அவனுக்கு அந்த பேச்செல்லாம் வரும். ஸோ அதுவே பயங்கர ஹாப்பி தான். அவனா ஃபோன் மாரி ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துட்டு காதுல வச்சுட்டு, அவனா கத்திட்டு இருப்பான். நேத்து வீடியோல கூட நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. ஸோ கன்டினியூஸா பேசிட்டே இருக்கணும். இத்துக்குட்டி குழந்தையா இருக்கும்போது ஃபர்ஸ்ட் திரும்பி படுக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து தவக்கிறது ஆச்சரியமா இருந்தது. அடுத்து எப்படா நடப்பான் அப்படின்ற மாரி நெனப்பேன். ஸோ இப்போ பாத்துட்டீங்கன்னா, எப்படா அவன் பேசுவான். இன்னும் அம்மான்றது அவன் தெளிவா சொல்லல. அப்பப்ப சொல்லுவான். அழுகும்போது சொல்லுவான். அ மா மான்னு அழுவான். சம்டைம்ஸ் அழுகும்போது தான் மோஸ்ட்லி அம்மான்றது வரும். மத்தபடி அம்மா அப்படின்றது கூப்பிட மாட்டான். மோஸ்ட்லி அத்தை கூப்பிடுவான், அப்பா கூப்பிடுவான், தாத்தா கூப்பிடுவான். அப்பப்ப அப்பத்தான் கூட சொல்லுவான். ஸோ இதெல்லாம் பண்ணுவான். பட் அம்மா மட்டும் இன்னும் சொல்லல. ஸோ அந்த வேர்ட் சம்டைம்ஸ் ஒரே ஒரு தடவ மட்டும் சொல்ல சொல்ல சொன்னான். அப்ப பயங்கர ஹாப்பியா இருந்தது. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அத கேட்கும்போது. அவன் என்ன பார்த்து அம்மான்னு எப்ப கூப்பிடுவான் அப்படின்றத நினைச்சு தான் நான் ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருக்கேன்.
ஸோ பார்ப்போம். சீக்கிரமாவே வந்துரும்னு நெனைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கூட இருக்காதுன்னு நெனைக்கிறேன். 1 மந்த்லயே நல்லா கூப்ட்டுருவான்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் பெண்டிங்ல இந்த ஒர்க்லாம் ஃபர்ஸ்ட் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 8 மணி போலயே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில எல்லாத்தையும் முடிச்சுட்டு, மித்துக்குட்டிக்கு வந்து 7:30க்கே வந்து சாப்பாடுலாம் ஊட்டியாச்சு. ஏன்னா வந்து அவனுக்கு சீக்கிரமாவே வந்து ஊட்டிட்டா, கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டானா அப்படின்னா, ஒரு 10, 11 மணிக்கு வந்து இன்னொரு டைம் வந்து சாப்பாடு குடுக்கலாம் அப்படின்ற மாரி நெனச்சு, மோஸ்ட்லி இங்க வந்தோம் அப்படின்னா, அவன் தூங்கவே மாட்டான். விளையாண்டுட்டே இருப்பான். தூங்க மாட்டான். ஸோ நானா வந்து அவன தூங்க வச்சா தான் உண்டு. அந்த மாரி தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு மித்துக்குட்டி தூங்குனா தான் அது கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். இல்ல அப்டின்னா தூங்கலையே தூங்கலையே அப்டின்ற மாரி நெனப்பேன். ஏன்னா சாப்ட்டு தூங்குனா தான் கொஞ்சமாவது வெயிட் போடும் அப்டின்ற மாதிரி நான் நெனப்பேன். அதனால எனக்கு தூங்கிரணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது அவன் நல்லா தூங்கிரணும். ஸோ எல்லா அவனுக்கும் வேலைலாம் முடிச்சுட்டு, அம்மாட்ட குடுத்துட்டு நான் என்னோட வேலைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, கிவ் அவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல வந்து இன்னும் நான் ரிசல்ட்டே சொல்லவே இல்ல. ஏன்னா இன்னும் வந்து யாருமே வந்து கரெக்ட்டா சொல்லல. ஸோ அதனால நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு, அ ரேண்டமா ஒரு பெர்சன வந்து பிக் பண்ணி நான் வந்து அந்த ட்ரெஸ் வந்து குடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நெனைக்கிறேன். ஸோ அத நான் பிக் பண்ணதுக்கு அப்புறம் நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து அந்த கமெண்ட்ட வந்து நான் பின் பண்றேன். ஸோ நீங்க வந்து அந்த கமெண்ட் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, எனக்கு கமெண்ட்ஸ்லயும் அப்புறம் WhatsAppல கூட நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்ல ஷேர் பண்றேன் சீக்கிரமாவே. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணா போதும். நான் அந்த ட்ரெஸ்ஸ வந்து உங்களுக்கு நான் கொரியர் பண்ணிருவேன். ஏன்னா இன்னும் யாருமே வந்து கரெக்ட்டா சொல்லல. நானும் வந்து சரி சொல்லட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணாலும் இன்னும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அது. அதனால இந்த மாரியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாரி ஏதாவது இருந்தா கூட சொல்லுங்க. அந்த மாரியும் வந்து நம்ம பிக் பண்ணலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நான் ரேண்டமா ஒரு ஆள் பிக் பண்றேன். அவங்களுக்கு நான் சென்ட் பண்றேன் ட்ரெஸ் அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்னு ட்ரெஸ் அப்டேட் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து நியூ குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அத நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். ரெகுலர் அப்டேட்ஸ் இல்ல சம்டைம்ஸ் வரல அப்டின்னாலும், என்னோட ட்ரெஸ் அப்டேட்ஸ் எல்லாமே அதுல தான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நான் ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சுட்டேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு ரீல் ஒண்ணு எடுக்க வேண்டியது இருந்தது. அத வந்து எடுத்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. அந்த மாரி கஸ்டமைஸா ஒரு ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. இங்க அம்மா வீட்டு பக்கத்துல. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியது இருந்தது. அதையும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால அதுக்கப்புறம் நான் வீடியோ எதுவும் பெருசா எடுக்கல. நான் நெக்ஸ்ட் வீடியோல அத வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். லாஸ்ட் டைமே வந்து பிளாக் கலர் அப்புறம் ஒரு ஓவர் கோட் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். பேக் சைடு வந்து நாட் வச்சு. ஸோ அதுதான் இது. அதிலேயே வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் ஷேர் பண்றேன். அது எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ காலையில இருந்து பண்ண வேண்டிய வேலை எல்லாமே வந்து மோஸ்ட்லி முடிச்சுட்டேன். அதுவே ரொம்ப ரொம்ப ரிலீஃபா இருந்தது எனக்கு சீரியஸ்லி. அப்பாடா! அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நான் மோஸ்ட்லி வந்து மித்துக்குட்டி பார்க்குற மாரி தான் இருக்கும். ஏன்னா அவன தூங்க வைக்கணும் நானு. ஸோ பாப்போம். தூங்க வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் என்னலாம் வந்து பண்றேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.